அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழ்கின்ற இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அடியேனின் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வீடியோவில் ஏற்கனவே போட்ட வீடியோனுடைய தொடர்ச்சி, குடும்பங்களில் பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் என்ன, எவ்வாறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அந்த வகையில் 2 காரணங்கள் சொல்லியிருந்தேன். ஒன்று, தனி மனிதர்களால் நாமே ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற பிரச்சனைகள், அது ஏற்கனவே பார்த்தோம். உளவியல் பிரச்சனைகள். அடுத்தது இப்ப நாம் பார்க்க போவது இன்று ஆன்மீக பிரச்சனைகள், ஆத்மீக ரீதியாக வரப்போகின்ற பிரச்சனைகள். மற்றவர்களால, கிரகங்களால எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நம்மை அணுகும், குடும்பத்தில் சிக்கல்கள் வரும் என்பதை பற்றி நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரி, ஆத்மீக ரீதியில வருகின்ற பிரச்சனைகள் என்ன என்பதையெல்லாம் நாம் இன்று ஆய்வு செய்ய போகின்றோம். அந்த ஆன்மீக பிரச்சனைகள் என்பது 9 கிரகங்களும் ஒவ்வொருவருடைய ஜாதக கட்டத்திலே நாம் காண்கின்றோம். அந்த கிரகங்கள் வீற்றிருக்கின்ற கட்டங்களை பொறுத்து நமது பிரச்சனைகள் மாறுபடும். நன்மை தீமை என்பது இந்த 2 விஷயங்களையும் மையமாக வைத்தே இருக்கின்றன. ஆகவே இந்த கிரக பயிற்சியானது இருக்கின்ற இடங்களை பொறுத்து, பார்க்கின்ற பார்வைகளை பொறுத்து குடும்பங்களில் தனிநபர்களுக்கு பிரச்சனைகள் வரும். கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ பிரச்சனைகள் வரும். அதனால குடும்பத்தில் சச்சரவுகளும் மன கஷ்டங்களும் வரும். ஏன்னா கிரக பார்வை தவறாக விழுகின்ற பொழுது அவருடைய மனநிலையில மாற்றம் வரும். எமோஷனல் ஆகிறது, கோபங்கள், கோபதாபங்கள்னால வார்த்தைகளை விடுவது, இது போன்ற விஷயங்களை அந்த காலகட்டம் ஏற்படுத்தும். உதாரணமாக சந்திராஷ்டம நாட்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க, அன்னைக்கு உங்களுடைய உடலே உஷ்ணமாக தான் இருக்கும். சிந்தனைகளும் செயல்களும் கோபக்கணைகளோடு இருக்கும். வார்த்தைகள் பேசும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வார்த்தை, நெருப்பு போன்ற வார்த்தைகள் தான் வரக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த சந்திராஷ்டம நாட்கள்ல எவ்வளவு கவனமா இருக்கணுமோ அவ்வளவு கவனமா இருக்கணும். அன்னைக்கு ஒரு தெய்வ பக்தியோட கோயில்களுக்கு போயிட்டு தேவையற்ற வார்த்தைகளை பேசாமல், அதிகமான நெகட்டிவான போன் கால்களை எல்லாம் அட்டன் பண்ணாமல், முக்கியமான காரியங்களை, வெற்றியை கொடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யாமல் அன்றைய நாளை தவிர்த்து கொண்டால் குடும்பங்களில் பிரச்சனை வராது. கணவன் மனைவியுடைய அந்த மாதிரி சந்திராஷ்டமம் இருக்கும்போது பேச்சுவார்த்தைகள் நிதானமாக ஒரு மிதமானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். மண்டையில சூடேற்றி விட்டுரும். ஆகவே அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் நாம கொஞ்சம் கவனமா இருந்தோம்னா இந்த குடும்ப பிரச்சனைகளும் தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த 9 கிரகங்களும் இந்த 12 ராசிகளுக்கும் தினசரி மாற்றங்கள் நடைபெறுகின்ற பொழுது அவைகளினால நமக்கு பிரச்சனைகள் வருவது இயல்பு. ஆகவே இதற்கு ஒரே தீர்வு என்ன என்றால் இறை வழிபாடு. இறை வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடுகளை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் கடவுள் நம்பிக்கையற்றவர்களும் இந்த உலகில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா மனநிலையை ஒருமுகப்படுத்துவது, மனநிலையை ஒருமுகப்படுத்தி சற்று அந்த பிரச்சனைகள் துன்பங்கள் வரும் பொழுது சற்று ஒதுங்கி இருப்பது, விவேகமான அணுகுமுறைகளை பயன்படுத்திக் கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்களை கிரகங்கள் கொடுக்கின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இப்ப கிரக மாற்றங்களினால், கிரகத்தினுடைய பார்வைகளினால் தினசரி நமது வாழ்க்கையில சில அட்டாக்ட் நடக்கும். அந்த அட்டாக்ட்ல இருந்து நாம் நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு இறை வழிபாடு முக்கியம். தியானம், இந்த மெடிடேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தியான முறைகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வந்தால் நிச்சயமாக நன்மை பயக்கும். அதே மாதிரி யோகா, அவரவருக்கு ஏற்ற நிலைகளில் நீங்கள் செயல்படுத்தி கொள்ளலாம். இப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றங்களுக்கான கிரகங்களினால் ஏற்படக்கூடிய அந்த குடும்ப பிரச்சனைகளை
இந்த தெய்வீக சக்திகளை கொண்டு நாம் வந்து மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். ரைட். அடுத்தது இதுவும் ஒரு வகையில ஆன்மீகத்துல தான் வரும். நாம் குடும்பத்துல பேசுகின்ற வார்த்தை, அக்கம் பக்கத்துல நடந்து கொள்ளுகின்ற நிலைய வச்சு, அவங்க என்ன பண்றாங்க, யாராவது ஒரு மந்திரவாதிய அணுகி, அந்த குடும்பத்திற்கு எதிராக ஏதாவது ஒரு காரண காரியத்தை செய்து விடுகிறார்கள். செய்வினை செய்வதோ, இல்லை ஏவல் செய்வதோ, துஷ்ட சக்திகளை ஏவி விடுவதோ, இது போன்ற செயல்களையும் செய்கிறார்கள். அதுவும் ஆத்மீக ரீதியாக வருகிறது. ஆனா நல்லவன், நல்ல குடும்பத்திலே பிறந்தவன், ஒரு யோக்கியமானவன் இந்த காரியங்களை செய்ய மாட்டான். அயோக்கியத்தனமாக இருப்பவன் தான் இந்த காரியங்களை வந்து செய்வான். அது அவனுக்கே பின்னாடி தாக்கப் போகின்றது என்பதை அவனுக்கு தெரியாது. செய்பவனும் அழிவான், செய்வித்தவனும் அழிவான். இதுதான் நியதி. ஆகவே தவறான காரியங்களை இந்த மாதிரியான ஒரு தனி மனிதனுக்கு எதிராக செய்கின்ற காரியங்களை செய்கின்ற பொழுது செய்பவனுக்கும் ஆபத்து, செய்விக்கின்றவனுக்கும் ஆபத்து என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கண்டிப்பா அது நடந்தே தீரும். நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். அக்கத்து பக்கத்து வீட்டுகள்ல இருக்கிறவங்களுக்கு எதிரெதிரா அந்த பெண்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா அதிகமா சண்டை வரும், வாய் தகராறுகள். அது வாய் தகராறோட நிறுத்திக்கணும். அவனை அழிக்கணும், கெடுக்கணும்னு போனோம்னா கெடுவான் கேடு நினைப்பான், கெடப்போகின்றவன் தான் கேடு நினைக்கான். அது ஆணோ பெண்ணோ. அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் என்னைக்குமே செய்யக்கூடாது. அது தெய்வத்திற்கு எதிரான காரியங்கள். ஆகவே இதன் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரச்சனைகள் வரும், உருவாக்கி விட்டுருவாங்க. சுடுகாட்டு சாம்பல் எடுத்து தூவுறது, இதெல்லாம் வந்து ஒரு இழிவான ஒரு செயல்கள். இந்த செயல்களை வந்து செய்பவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே தான் அருகில் உள்ளவர்களோடு நீங்க அந்யோன்யமாக நடந்து கொள்ளுங்கள், அன்போடு பாசமோடு நடந்து கொள்ளுங்கள். அந்த காலத்துல, ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. ஒரு உணவு பதார்த்தங்களை மாற்றிக்கொள்வது, இங்க செய்யறது அங்க கொடுக்கறது, அங்க செய்யறது இங்க சாப்பிடுறது, அந்த ஒற்றுமை உணர்வுகள் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியே நெகட்டிவா மாறி போச்சு. எதிரும் புதிருமாக ஒரு எதியை பார்ப்பது போன்ற விஷயங்கள். இப்ப என்னிடமே நிறைய மக்கள் வருகிறார்கள். அக்கம் பக்கத்துல உள்ள பிரச்சனைகளை பற்றி சொல்லுகிறாங்க. ஏன் அதை விட உறவுகள், என்னங்க இது ரொம்ப அநியாயமா இருக்குது. உறவுகள் வந்து ரொம்ப கேவலமா நடந்து கொள்கிறார்கள். சொத்துக்காக, ஒரு சின்ன ஒரு விஷயத்திற்காக கோபப்பட்டு அவர்களை அழிப்பதற்கான முயற்சிகளையே மேற்கொள்கிறார்கள். இதெல்லாம் ஒரு எப்படிப்பட்ட ஒரு செயல், அருவருக்கத்தக்க செயல் அல்லவா? உறவுகளே அதிகமாக இந்த செய்வினைகள் செய்வது, ஏவல்கள் செய்வது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 90% உறவுகள் தான் செய்றாங்க. இது எவ்வளவு தப்பானது. அது நாளைக்கு உங்களுக்கே, உங்க குடும்பத்துக்கே, சந்ததியே அழிக்க போகுதே. அதை நினைச்சு பார்த்தீங்களா? ம். எவ்வளவு தைரியம் இருந்தா ஒருத்தனுடைய வீட்டு வாசல்லையே போய் அங்க வந்து அந்த செய்வினை பொருள்களை ஆள் இல்லாத நேரத்துல நோண்டி புதைச்சிட்டு வந்துடுறீங்க. ம். எவ்வளவு ஒரு இழிவான செயல். சுடுகாட்டுல இருந்து எரியிற சாம்பலை வந்து எடுத்துட்டு வந்து அது வீட்டுல போடுறீங்க. அ? நல்லதா? எவ்வளவு அசிங்கமானது. எவனோ ஒருத்தன் குடுக்குறான், நீங்க எடுத்துட்டு வர்றதில்ல. ஆனா அது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு காரியம். ஆகவே இந்த மாதிரியான ஆன்மீக ரீதியாக ஒரு மந்திரவாதியோ, ஒரு மாயக்காரனோ, ஒரு தந்திரக்காரனோ எவனோ ஒருத்தங்கிட்ட போயிட்டு செஞ்சுகிட்டு வர்ற விஷயங்கள் ஆரோக்கியமானது அல்ல. உங்களுக்கு நீங்களே அழிவை தேடிக் கொள்வது. அதை நீங்களும் செய்யக்கூடாது, மற்றவர்களையும் செய்விக்க தூண்டக்கூடாது. ஆகவே இவ்வாறான பிரச்சனைகளாலையும் உங்க குடும்பத்துல கணவன் மனைவியை பிரிச்சு விட்டுருவாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். இப்ப நாங்களும் தான் இருக்கோம். கணவன் மனைவி பிரச்சனை இருந்தா அதை சேர்த்து வைக்கக்கூடிய வசியங்களை வந்து செய்து, வசிய பூஜைகள், தெய்வத்தை முன்னிறுத்தி வசிய பூஜைகளை வந்து செய்து கொள்கிறோம். நம்ம ஒரு சில எலுமிச்சம்பழத்தை சுத்தினாலே ஐயா அப்பா ஏதோ வைத்தியம் பண்றானா அப்படின்னுவாங்க. நாங்க அதை பத்தி கவலைப்படுவது இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான வைத்தியக்காரனோ இல்ல மாந்திரீக தாந்திரீக விஷயங்களை வந்து செய்பவர்களோ கிடையாது. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவையில்லை. எல்லாமே தெய்வங்கள், நாம் வணங்குகின்ற தெய்வங்களை மையமாக வச்சு ஆன்மீக ரீதியாக செய்கின்ற அந்த ஆத்மார்த்த பூஜையினால தான் பல நன்மைகள், மாற்றங்கள் நடக்கின்றன. என்னை போன்ற நபர்கள்ட்ட வரும்பொழுது கொஞ்சம் டைம் அதிகமாகும். இப்போ ஒரு அருள்வாக்கு சொல்றோம் அப்படின்னா 5 நிமிஷத்துல அருள்வாக்கு சொல்றவங்க இருக்கிறாங்க. என்னத்த சொல்ல முடியும்? என்கிட்டலாம் வந்தா மினிமம் 1 ஹவர்.
1 ஹவருக்கு மேலேயே ஆயிடும். அதே மாரி ஒரு செவ்வாய் தோசை பரிகாரம் பண்ற மாரி இருந்தா, 10 நிமிஷம், 15 நிமிஷத்துலாம் பண்றவங்கலாம் இருக்கிறாங்க வரிசையா கோயில்ல போய். நம்மளால முடியாது. 2 மணி நேரம் ஆகும். அவ்வளவோ மந்திரங்கள், ஸ்லோகங்கள், அவ்வளவோ வழிமுறைகள் இருக்குது. அவ்வளத்தையும் முழுசா செஞ்சு, அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண வேண்டும். இப்போ ஒவ்வொன்றிற்கும் பொறுமையும், நிதானமும் தேவை. அப்ப எங்களை போன்ற ஆத்மீகவாதிகள், தெய்வத்தை மட்டுமே வைத்து செய்கின்ற ஆத்மீக செயல்கள் செய்கிற எங்களாலையும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். கஷ்டங்களை போக்க முடியும். எங்களுக்கு உள்ள பிரச்சனைகள நாங்க தீர்த்துக்க முடியாது. எங்களுக்கு எங்க தலையெழுத்து அதுதான். நாங்களும் இன்னொருத்தர்கிட்ட போய் கையேந்தி நிக்க முடியாது. அதனால எங்களுடைய துன்பங்களையும், துயரங்களையும் நாங்க தாங்கிக்கிறோம், கஷ்டப்பட்டுக்கிறோம். மற்றவர்களுக்காக நாம உழைக்கிறோம். மற்றவங்க கஷ்டங்கள நாம ஏத்துக்கிறோம். அதனால தான் எங்களைப் போன்ற நபர்கள் நீண்ட காலங்கள் வாழ்வது கிடையாது. நெறைய பேர் உண்மையாக இருப்பவர்கள் எல்லாம் குறுகிய காலத்திலே இறந்துருவார்கள். ஏன்னா, பலருடைய துன்பங்களையும், கஷ்டங்களையும் வாங்கி அது தெய்வத்திற்கு ஒப்படைத்து, அந்த தெய்வத்தை வேண்டி நம்ம ஒரு கருவிதான். நம்ம எதையும் செய்றது கிடையாது. அப்படி நம்ம செய்றோம்னா, நாமளே ஒரு அயோக்கியன் தான். தெய்வம் செய்விக்குது. தெய்வம் செய்கிறது. நாம ஒரு உந்து சக்தியாக இருக்கிறோம். அவ்வளவுதான். ஒரு கருவி. அந்த தெய்வத்தை வருணித்து, பூஜித்து, உருவேற்றி, அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கருவிகளாக இருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு தனி மனிதனுடைய குடும்பத்திலேயும் பிரச்சனைகள் வரும். அப்ப தன்னால் வருகின்ற பிரச்சனைகள் ஒரு பக்கம், ஆத்மீக ரீதியாக வருகின்ற பிரச்சனைகள், அதாவது கிரகங்கள், ராசிகளால, நட்சத்திரங்களால வருகின்ற பிரச்சனைகள். அதே மாரி இந்த ஆன்மீகம் என்ற போர்வையில துஷ்டர்களால வரக்கூடிய பிரச்சனைகள். அப்ப 2மே இந்த குடும்பத்துல வரும். ஆகவே இந்த 2 விதமான பிரச்சனைகளில் இருந்தும் நாம் தப்பிக்க வேண்டும். அப்ப அதற்குத்தான் எங்களை போன்ற குருக்கள் இருக்கிறோம். இதை விளக்கி உங்களுக்கு முறைப்படி உங்களுடைய மனநிலையிலே ஒரு தெளிவை ஏற்படுத்தி, உங்களுடைய பயத்தை போக்கி, அந்த பிரச்சனைகளை போக்குவதற்கான பல்வேறு வகையான பூஜைகள் இருக்கிறது. இல்லத்திலே ஹோமங்கள் பண்ணுவது, இல்லத்தில பரிகாரங்கள் பண்ணுவது, பூமியில என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பூமியில உள்ள பிரச்சனைகளை கண்டுபிடித்து, அதை அழிப்பதற்கான முயற்சிகள், அதற்கான மூலிகை பொருட்களை வைத்து அதை தீர்ப்பது, அந்த வீட்டை சுற்றி கட்டு போடுவது. அப்ப அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கான வழிமுறைகள். எங்களை போன்ற குருக்களால செய்யக்கூடிய வழிமுறைகள். அந்த வீட்டை சுற்றி கட்டு போடுவது. உதாரணத்துக்கு தீய சக்திகளினுடைய நடமாட்டம் இருந்தால், எட்டி குச்சி அடிச்சு அதற்கான உரிய மந்திரங்களை உச்சரித்து, அதோட மூலிகை பொருட்களை அதில் வைத்து பூஜித்து கட்டு போடுவது. அதற்கான சில பிரத்யேக மந்திரங்கள் எல்லாம் உண்டு. அப்ப அவற்றின் மூலமாக இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம். பூமிக்கு அடியில 2 வகையான பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று செய்வினை போன்ற பிரச்சனைகள். 3 சொல்லலாம். செய்வினை போன்ற பிரச்சனைகள் 1. 2வது ஆதி காலத்துல அது ஏதாவது ஒரு புறம்போக்கு இடமா இருந்திருக்கலாம், ஒரு கானக பகுதியா இருந்திருக்கலாம், பிற்காலத்துல வீடுகள் அமைச்சிருக்கலாம். அப்ப அந்த கீழ எச்சங்கள்னு, மனித எச்சங்கள்னு சொல்லக்கூடிய அந்த மறைந்த மனிதனுடைய உடல் பாகங்கள், எலும்புக்கூடுகள் அந்த இடத்துல இருக்கலாம். 3வது புதையல் என்று சொல்லக்கூடிய, பொக்கிஷம் என்று வர்ணிக்கக்கூடிய அந்த பழங்காலத்து பொருட்கள் அந்த இடத்திலே இருந்து அங்கு சில தேவகணங்களோ இல்ல பூதகணங்களோ காத்திருக்கலாம். அப்ப இப்படி இந்த 3 வகையிலையும் இல்லங்கள்ல பிரச்சனை இருக்கும். அப்ப இது 3 வகையில எந்த வகை என்பதை கண்டுபிடித்து அதனை நாம தீர்க்கணும். அதற்கான பரிகாரங்கள், வழிமுறைகள் எல்லாமே இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனிய வழிமுறைகள் இருக்கு. இது புதையல்னு சொல்லும் பொழுது உடனடியா அங்க போயிட்டு நோண்டிடக்கூடாது. லட்சக்கணக்கில் செலவு பண்ணிடக்கூடாது. நான் தனி வீடியோ நிறைய போட்டுக்கிட்டு இருக்கேன் 2-3 வருஷமா. அதனால அத வீடியோ எல்லாம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அவசரப்பட்டு லட்சக்கணக்கில் பணத்தை இழந்துடாதீங்க. இதுல ஆசை வார்த்தை காட்டி மோசம் செய்பவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. மற்ற விஷயங்களை எல்லாம் ஒரு எச்சம் இருக்கிறது, எலும்புக்கூடு இருக்கின்றது என்றால் அதற்கான சில பரிகாரம். ஏன்னா அது 20 அடி 25 அடியில் கூட இருக்கும். அது மண் வளரக்கூடியது. சுமார் 500-600 வருடங்களுக்கு முன்பு அது நிகழ்ந்திருக்கும். உங்களுடைய பூமி அந்த மண் வளர்ந்து இன்னைக்கு ஒரு நிலைமையில இருக்கலாம். ஆகவே அப்படிப்பட்ட இடங்கள்ல அதை அதனுடைய ஆற்றல்கள் இல்லாமல்
அழிப்பது எப்படி, அதற்கான வழிமுறைகள் எங்களுக்கு தான் தெரியும். அது நீங்களா பண்ண முடியாது. அதே மாதிரி செய்வினைகள். செய்வினைகள் எடுக்கும்போதும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, செய்வினை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களாகவே ஒரு பொருளை வச்சு எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. செய்வினை இருக்குதா என்பதான்றதை 1க்கு 2 பேர்ட்ட வந்து ஆய்வு செய்து கொள்ளுங்க. ஒருத்தர் சொல்றதை நம்பி கண்மூடித்தனமா பண்ணாதீங்க. இருக்குதா இல்லையா அப்படின்னு நிறைய இடங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நான் போய் பார்த்துருக்கிறேன். இல்ல, அது வேறு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அப்ப அத உண்மையானவர்களை வந்து நம்பி நீங்க அங்க போய் பார்க்கணும். காசு பணத்திற்காக வந்து அலைவர்கள்ட்ட நீங்க போனீங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில உங்கள்ட்ட புடுங்குறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஆகவே சரியான குருக்களை, ஆன்மீகவாதிகளை நம்பி நீங்க அவரிடம் போங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்பி போங்க. அவர்கள் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார்கள். சரிங்களா? ஆகவே இப்படிப்பட்ட இந்த குடும்ப பிரச்சனைகளை, இந்த மாதிரியான வழிமுறைகளில் வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் சரியான முறையில தீர்த்துக்கணும். ஒன்று, தெய்வத்தை வணங்குவதன் மூலமாக பரிகாரங்கள், நீங்கள் நேரடியான பரிகாரங்கள் பண்ணுவதன் மூலமாக தீர்த்துக் கொள்ளலாம். 2, எங்களை போன்ற குருக்களை அணுகி அதற்கான பரிகார பூஜைகளை முறைப்படி செய்து தீர்த்துக் கொள்ளலாம். ஆகவே ஆத்மீக ரீதியாக வருகின்ற பூஜைகளை தீர்ப்பதற்காக உங்களுக்கு ஒருத்தர் நிச்சயமாக வேண்டும். ஆகவே அதை முறையானவர்களை அணுகி தீர்த்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே தனிப்பட்ட முறையிலே உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மாற்றி அன்பு, கனிவு, பணிவு, பொறுமை, குறிப்பா நான் சொன்னது சகிப்புத்தன்மை என்ற பண்புகளை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக் கொள்ளலாம். தெய்வீக பிரச்சனைகளை சரியான குருக்களை அணுகி அவர்கள் மூலமாக இந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளலாம். ஆகவே நீங்கள் குடும்பத்தில் வளமோடு நலமோடு வாழ இந்த 2 வகையான பிரச்சனைகளையும் நீங்கள் ஆய்வு செய்து சரியான நபர்களை அணுகி அதன் முறையான தத்துவார்த்த ரீதியான முறைப்பாடுகளை வந்து நீங்கள் அணுகி தெரிந்து புரிந்து அதற்கான தீர்வுகளை நீங்கள் மேற்கொண்டு வளமோடு நலமோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எது இருந்தா சொல்லுங்க. எல்லா வீடியோக்குள்ளே என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கு. உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.